ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழத்தோட பயன்களை பார்க்க போறோம். அன்னாசி பழம் வந்து ரொம்ப சிறப்பானது, நிறைய பயன் உடையது. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன், இதோட பயன்களை. இப்ப அதுக்கு முதல்ல நம்ம அன்னாசி பழத்தை வந்து நறுக்கிடலாம். இது வெளியில வாஷ் பண்ணணும்லாம் தேவை கிடையாது. இது ஃபுல்லாவே அப்படியே தோலெல்லாம் உரிச்சிடணும். இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியை வந்து நறுக்கிறீங்க. இதை நறுக்கி இதை நீங்க வந்து மண்ணில் கூட ஊண்டி வைக்கலாம். ஊண்டி வச்சா நம்மளுக்கு வந்து எகைன் வந்து பைனாப்பிள் வந்து முளைக்கும். நல்ல செடி கொடி வளரும் பாத்தீங்களா. அந்த மண்ணில் இதோட அப்படியே நீங்க வந்து மண்ணில் புதைச்சு வச்சுட்டீங்கன்னா தண்ணி ஊத்த அழகா வளரும். ஓகேங்களா. இப்ப அடுத்து அதே மாதிரி ஸ்டார்டிங்ல உள்ள பகுதியும் வந்து நல்லா வெட்டிக்கங்க, கட் பண்ணிடுங்க. கத்தி வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கணும். கட் பண்ணிடுங்க. இப்ப கட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் உள்ள தோலை வந்து சீச்சிடுங்க. ஓகே, நறுக்கியாச்சு. இப்ப இங்க இருக்க பாத்தீங்களா முள்ளா இருக்குல்ல, இந்த தோலை நம்ம சீச்சிடணும். இப்ப நான் இதோட பயன்களை வந்து சொல்றேன். பைனாப்பிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாசமாவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப சுவையாவும் இருக்கும். இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடுறதுனால ரத்தம் வந்து ரொம்ப சுத்தமாகும். ரத்தத்தை வந்து பியூரா சுத்தம் பண்ற தன்மை பைனாப்பிள்கிட்ட இருக்கு. அதே சமயம் பித்தம் இருக்கு பாத்தீங்களா, சில பேருக்கு பித்தம் இருக்கும். பித்தம் இருந்தா வாய் கசக்கும். அந்த பித்தம் எல்லாம் வந்து போயிடும் பைனாப்பிள் சாப்பிடறதுனால. அதோட வந்து வாய் நல்ல வாசனை மனமா இருக்கும். சில பேர் வாய் துர்நாற்றம் உள்ளவங்க பைனாப்பிளை தொடர்ந்து சாப்பிட்டு வர வாய் வாட வராது. அதுக்கப்புறம் தாகம் அடங்குங்க. சில பேருக்கு தண்ணி தாகம் எப்பவுமே ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க வந்து தண்ணி தாகத்தை அதிகமா இருக்கவங்க பைனாப்பிள் பீசஸ் வந்து சாப்பிட்டா தண்ணி தாகம் வந்து அவ்வளவா எடுக்காது. இன்னொரு ஸ்பெசிபிக்கானது என்ன அப்படின்னா, உடல் வந்து பளபளக்கும். சில பேருக்கு உடல் வந்து வறண்டு போயிருக்கும், ஃபேஸ்லாம் வறண்டு இருக்கும். அப்புறம் வந்து உடம்பு வந்து வறண்டு இருக்கும், பார்க்க வந்து ஒரு நல்லாவே இருக்காது, ஒரு ட்ரைனஸா இருக்கும். அவங்க பைனாப்பிள் வந்து சாப்பிட்டு வர உடல் வந்து அழகா பளபளன்னு இருக்கும். இது மாதிரி பைனாப்பிளோட தன்மைகளை வந்து சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இது வந்து ஹார்ட் டிசீசஸ்க்கு, அதாவது இருதய நோய்களுக்கும் கேன்சருக்கும் ரொம்ப நல்ல குணமாகிற ஒரு பைனாப்பிள் வந்து நிறைய தன்மை கொண்டு இருக்கு. கேன்சருக்கு, ஆர்த்திட்டிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ்க்குலாம் வந்து இது வந்து அந்த வியாதியை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பழம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சதை பகுதிகளுக்கும் எலும்புகளுக்கும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த சக்தி பைனாப்பிள்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஐ ஹெல்த், நமக்கு வந்து ஐ இருக்கு பாத்தீங்களா, கண் பார்வையை வந்து இம்ப்ரூவ் பண்ற சக்தியும் வந்து பைனாப்பிள்கிட்ட இருக்கு. அப்புறம் சளி இருமலுக்கு ஒரு ஏற்ற மருந்துன்னு கூட சொல்லலாம். கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. அப்புறம் பிளட் பிரஷருக்கு வந்து பைனாப்பிள் வந்து ரொம்ப ஏத்த மருந்துங்க. ஓகே, இப்ப நம்ம மேல உள்ள பகுதி, தோல் பகுதி எல்லாத்தையும் முள்ளா இருக்கிறதெல்லாம் சீச்சாச்சு. இப்ப நம்ம துண்டு போட்டுற வேண்டியதுதான். நல்லா ரவுண்டா ஸ்லைஸா துண்டு போட்டுருங்க. இதை நீங்க துண்டு போட்டு ஜீனி போட்டும் மேல தூவி சாப்பிடலாம். இல்லைன்னா உப்பு மிளகாய் தூள் போட்டும் தூவி சாப்பிடலாம். இங்க பாருங்க, நான் ஸ்லைஸ் வந்து போட்டாச்சு. இதை வந்து சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும். இதுல வந்து புரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ், கால்சியம், பொட்டாசியம், அயன், வைட்டமின் சி எல்லாமே இருக்கு. புரோட்டீன் இருக்கு, நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது. ஜூஸ் போட்டு கூட நீங்க குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு சும்மாவும் சாப்பிட கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.